Hi students, welcome to my channel. ஸோ இது பார்த்தீங்கன்னா 12 காமர்ஸ் செகண்ட் ரிவிஷனுக்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் கொஷின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது எதுவுமே இல்லை, சேர்மன் ஆஃப் த நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் வந்து சர்விங் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ். ஸோ இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் IOC வந்து 1960 GST ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். டேஷ் மீன்ஸ் பெர்மிட்டிங் த ப்ரைவேட் செக்டர் வந்து privatization. Sales of Goods Act was passed in the year 1930. Check will become stale after 3 months நினைக்கிறேன். ஸோ விச் ஆஃப் தி ஸோ இதெல்லாம் ஈஸி, நான் போன வருஷம் படித்தது அதெல்லாம் இன்னும் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஸோ காமர்ஸ் பொறுத்த அளவுக்கு நீங்கள் கான்செப்ஷுவலாக படிக்க பாருங்கள், மக்க படிக்காதீங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நான் ஃபேக்டர் ப்ரொடக்ஷன் வந்து என்டர்ப்ரனர்ஷிப். கார்பரேட் என்டர்ப்ரனர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ப்ரொமோட்டர். அதுக்கப்புறம் வந்து வரது வந்து மறந்துடுச்சு. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கீழே ஆன்சர் பண்ணுங்கள். டேஷ் இஸ் டிஜிட்டல் இந்தியான்னு நினைக்கிறேன், சாரி மேக் இன் இந்தியா. ஸோ இந்த மாதிரி வந்து கான்செப்ட்ஸ்லாம் படிங்க, எது எங்கெங்கே வரும்னு ஒரு கீவேர்ட்ஸ் வச்சு படிங்க. ஏன்னா காமர்ஸில் எல்லாமே சிமிலராக இருக்கும். ஸோ 2 அட்வான்டேஜஸ் ஆஃப் குளோபலைசேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இன்டர்னல் என்விரான்மெண்ட் ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. கண்டிஜென்ட் கூட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெகோஷியபிள் கூட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த விமன் என்டர்பிரினர்ஸ் ஒரு 5 மார்க் இருக்கும், அது நல்லாவே படிச்சுக்கோங்க, அது கண்டிப்பாக பப்ளிக்கில் வரும். ஸோ அது வந்து கான்செப்ஷுவல் எழுத பாருங்கள், விமன்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அப்படின்னு வச்சு நீங்களே எழுத பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அந்த லெசன்லாம். ஸோ அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா டிஃப்ரென்ஸும் ரொம்பவே முக்கியம். ஸ்டேட் கமிஷன் நிறைய தடவை பார்த்துருக்கேன் நான் கொஷின் பேப்பரில். என்டர்ப்ரனர் அண்ட் மேனேஜர், இன்டர்ப்ரனர்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லிபரலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, டிஃப்ரென்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு இருக்க ஒரு கீ. ஸோ ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ரொமோட்டிங் என்டர்ப்ரனர் வெஞ்சர் அதுவும் இம்பார்ட்டன்ட். கான்ட்ராக்ட் ஆஃப் சேலும் இம்பார்ட்டன்ட். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.